கடைசியில் ஒரு கடையின் உள்ளே தொலைக்காட்சியில் யானைகள் கூட்டமாக இருப்பதை கண்டது. நண்பர்கள் என்று நினைத்து அந்த தொலைக்காட்சி கடைக்குள் சென்றது. கடையில் இருந்த எல்லோரும் ரோசாவை மட்டும் விட்டுவிட்டு வெளியே ஓடினர். ரோசா தொலைக்காட்சியில் தெரிந்த யானைகளிடம் பேச முயற்சித்தது. ஆனால் அவை பதில் பேசவில்லை. குழப்பமடைந்தும் ஏமாந்தும் அது வெளியேறியது. திரும்ப வீதிக்கு திரும்பி வந்ததும் ஒரு தேங்காய் கடைக்காரன் தேங்காய் விற்பதை பார்த்தது. ஆகா, எனக்கு ஒரு பந்து கிடைத்திருக்கிறது, இப்போது விளையாடும் நேரமாகும் என்று கத்திக்கொண்டு தேங்காவை எட்டி உதைத்தது. அந்த தேங்காயோ மேலே பறந்தது. அந்த தேங்காய் சாலையை தாண்டி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் பக்கத்தில் விழுந்தது. ரோசா தன்னுடைய தேங்காய் பந்தை எடுக்கும் முயற்சியில் சாலையின் குறுக்கே ஓடியது. கார்களும் பேருந்துகளும் கிரிச்சொலித்தன. ஓட்டுநர்கள் ஒருவரோடு ஒருவர் கத்த ஆரம்பித்தனர். ரோசா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதால் வாகனங்கள் நின்றுவிட்டன. போக்குவரத்து காவலர் அந்நிலைமையை கட்டுப்படுத்த வந்தார். மிருக காட்சி சாலைக்கு தகவலும் அனுப்பப்பட்டது. தன்னை சுற்றியிருந்த குழப்பத்தை கண்டுகொள்ளாமல் ரோசா பூங்காவிற்குள்ளே புகுந்தது. அதை பார்த்து புன்னகைத்த ஒரு சிறுவன் முன் நின்றது. அவன் சிரிப்புடன் யானையை தட்டி கொடுத்தான். தன் புதிய நண்பனிடத்தில் ஆரவாரத்துடன் ரோசா பிளிரிட்டது. இதற்கிடையில் மிருக காட்சி சாலையின் காப்பாளர் பூங்காவை வந்தடைந்தார். ரோசாவை ஒரு திறந்தவெளி பூங்காவில் கண்ட அவர் அதை கூண்டில் அடைத்தால் ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார். மிருக காட்சி சாலை ரோசாவை நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காட்டிற்கு மாற்றியது. அங்கு மற்ற யானைகள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தன. ரோசா மிக்க மகிழ்ச்சியுடன் வளர்ந்தாள். இப்பொழுது